திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு தடையாக இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுயநலத்தால், பதவி வெறியால், பணத்திமிரால், நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவது தான் அது காரணம். பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அங்கு உள்ள தொண்டர்களும் இரட்டை இலை இங்கே இருக்குது, அம்மாவுடைய கட்சி பெயர் இங்கே இருக்குது அப்படி என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு இன்றைக்கு பலவீனமாகி வருகிற அம்மாவின் கட்சியை அவங்க தொடர்ந்து நீடித்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு 26 தேர்தலையும் பழனிசாமி படுதோல்வி அடையப் போவது உறுதி. இரட்டை இலை சின்னத்தை காட்டி பலத்தால் மக்களை ஏமாற்ற முடியாது. 26 வரை அவர் முயற்சி செய்கிற உடந்தையாக அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்த போவது உறுதி. அதனால் அங்கு உள்ள தொண்டர்கள், அங்குள்ள நிர்வாகிகள் விழித்து கொண்டு சரியான தீர்வு காணாத வரையில், அவர்கள் முயற்சி செய்யாத வரையில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எனது கருத்து. அதிமுக தற்போது இருக்கிற எம்எல்ஏ வந்து நம்ம கூட தொடர்பில் இருக்கிறாங்களா? இன்னமும் எதுவும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நம்ம இல்லை, யாரும் என்னோட தொடர்பு ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதான் சொல்கிறேன், ஒற்றுமையாக ஒன்று சேர வேண்டும், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது தான் எல்லோருடைய விருப்பம். ஆனால் பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி அந்த கட்சியை கபலீகரம் கொண்டு சுயநலத்தால், பதவி வெறியால் அவர் செயல்படுறப்ப அங்குள்ள தொண்டர்கள், நிர்வாகிகள் அவர் இரட்டை இலை அங்கே இருக்குன்னு மௌனமாக இருந்தாங்கன்னா எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அவங்க 3வது இடம் சென்ற மாதிரி அவர் என்னதான் கூட்டணி அமைச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்துகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகி வரும். 26 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பழனிசாமி மூடு விழா நடத்தி விடுவார்னு சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து கட்சிக்கு தொடங்கியிருக்காப்புல, அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கட்சி ஆரம்பிக்கின்ற உரிமை இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஜனநாயகத்தின் மன்னர்களாகிய மக்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து கொடிக்கு வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்குது இணையதளத்தில். பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தான் அவங்களோட கலர் தான் அந்த கட்சி கொடி அது மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவங்க தான் அந்த பிரச்சனை. இல்லை, விஜய் கட்சி தொடங்க வந்து திமுக வந்து ஒரு அச்சமாக இருக்குதா எப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதை பற்றிலாம் சொல்லுவதற்கு தெரியவில்லை. ஆனால் அந்த கட்சி கொடி சம்பந்தமான பிரச்சனையை அவர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும்.